வணக்கம் நேர்களே. ஒரு விசேட சந்திப்பு நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஈழத்தமிழர்கள் வாழ்விலே, இன்னும் சொல்ல போனால் உலக தமிழர்களுடைய வாழ்விலே மிக இன்றியமையாத வாழ்வின் ஒரு அங்கமாக மாறியிருக்கின்ற ஒரு காலப்பகுதிக்குள் மீண்டும் நுழைந்திருக்கின்றோம். நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியை தாண்டிய இந்த நாள் எங்களினுடைய வீரர்களுக்கான தேசிய நினைவெழுச்சி நாளினுடைய முதல் நாளாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதி எங்களினுடைய பாரம்பரியம், எங்களுடைய வரலாறுகளிலே பொறித்து வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி என்பதை தமிழ் உணர்வாளர்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். இந்த தேசிய நினைவெழுச்சி நாள் பற்றி அண்மித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாரத்திலே நாங்கள் எங்களுடைய தாயக கனவுகளை சுமந்தபடி மக்களினுடைய உரிமை மீட்பு போரிலே தம் இன்னுயிர்களை அர்ப்பணித்த வீரர்களை நினைவு கூர்ந்து ஒரு பேரெழுச்சி மிக்க வாரமாக நாளாக நாங்கள் அனுஷ்டிப்பது எங்களுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக இருப்பதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே இந்த தேசிய நினைவெழுச்சி நாட்களோடு ஏற்பாட்டாளர்களாக இருக்கின்ற குழுவினரை நாங்கள் இன்று சந்திக்கப் போகின்றோம். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் தமிழ் தேசிய நினைவேந்தல் அகவத்தினுடைய சார்பாகவும் அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற கவிஞர் கந்தையா ராஜமனோகரன் பொறியியலாளர் இங்கே வந்திருக்கின்றார். இந்த நினைவெழுச்சி நாள் 2012 செயற்பாடுகள், அதனுடைய ஏற்பாடுகளை பற்றி நாங்கள் நிறைவே பேச வேண்டும். ஏனென்றால் இது மக்கள் எல்லோரும் ஒன்றிணைகின்ற ஒரு மக்களினுடைய பொது சங்கமமாக இருக்கின்ற ஒரு நாளை நாங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விளக்கங்களும் இந்த செயற்பாடுகளை பற்றிய ஒரு தெளிதலும் புரிதலும் எங்களுக்கு இன்றியமையாதது. முதலிலே அவரை நாங்கள் தீபம் கலைக்க சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் சாம் பிரதீபன். வணக்கம் உறவுகளே. இப்போ ஒரு முக்கியமான காலப்பகுதி இந்த இந்த நவம்பர் நடுப்பகுதியை தாண்டி விட்டாலே எல்லா மனிதர்களுக்கும், குறிப்பாக தமிழ் மக்களுக்கு பலருக்கு வேதனையான ஒரு விடயங்கள், பலருக்கு ஒரு எழுச்சியான விடயங்களாக இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் எங்களுக்கான வீரர்களை நினைவு கூறுகின்ற ஒரு 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 காலப்பகுதியாக மக்கள் எல்லோரும் தயார்பட்டு விடுவார்கள். இப்போ பல்நெடு ஆண்டுகளாக இந்த செயற்பாடுகளை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக, தமிழ் தேசிய நினைவேந்தலாகவும் சார்பாக நீங்கள் செயற்படுத்தி கொண்டு வருகின்றீர்கள். இதில் முதலாவது இந்த மாவீரர் தின இந்த விடயங்களுக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பதாக இந்த யுத்தத்தின் முடிவுக்கு பின்னர், அதாவது யுத்தம் ஒரு ஒரு உச்சநிலையை அடைந்ததற்கு பின்னர் நடைபெறுகின்ற இந்த மாவீரர் வாரங்களிலே இது 4வது ஆண்டு என்று நினைக்கின்றேன். இந்த ஆண்டினுடைய இந்த யுத்தத்துக்கு பின்னதான இந்த அனுஷ்டிப்புகளிலே இந்த காலப்பகுதியினுடைய மிக முக்கியத்துவம் என்ன என்று நீங்க நினைக்கிறீங்க? யுத்தத்துக்கு, அதாவது 2009 அத யுத்தம் என்பதிலும் பார்க்க இன அழிப்பு. அந்த இன அழிப்புக்கு முதற் கால பகுதியிலே எங்களுக்கு என்று அங்கு ஒரு அரசு இருந்த நிலை இருந்தது. உண்மையிலே ஆங்கிலத்திலே அதனை டிஃபேக்டோ ஸ்டேட் என்று கூறினார்கள். அதாவது ஒரு நிழல் அரசு அங்கு எங்கள் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய அந்த தலைமையின் கீழ் அந்த அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள் அது மிக ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் 2006 அங்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உலக நாடுகள் பலவற்றினுடைய துணையோடு, குறிப்பாக இந்தியா பின்னென்று தள்ள அவர்கள் அந்த இன அழிப்பு போரிலே ஆரம்பமாகி, இன அழிப்பு எப்போதோ தொடங்கிவிட்டது, ஆனால் உச்சக்கட்ட நிலைக்கு கொண்டு வந்து 2009 மே மாதத்திலே அந்த உச்சக்கட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்றும் இந்த கணம்பெறையிலே அந்த இன அழிப்பு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இன அழிப்பின் பின்னரான பகுதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக நாங்கள் 40,000 இளைஞர் யுவதியரை, வீரர் வீராங்கனைகளை நாங்கள் ஆகுதியாக்கி இருக்கின்றோம் இந்த மண் மீட்பு போரிலே. ஆகவே இந்த இன அழிப்பின் பின்னர் இந்த மாவீரர் நாள் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. காரணம், நாங்கள் அந்த உறுதியோடு, அவர்கள் எந்த உறுதியோடு தங்களை ஆகுதியாக்கி ஏனைய தமிழர்களுக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த இலட்சியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே அதிலே உறுதி பெறுவதற்காகத்தான் இந்த மாவீரர் நாளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். ஆகவே இதிலே ஒரு விளக்கத்தை நான் தர வேண்டும் என்னவென்றால்,
இது ஏதோ ஒரு ஒரு விழா என்று சொல்லி நடத்தப்படுவது அல்ல, நாங்கள் எழுச்சி பெறுவதற்காக செய்யப்படுகின்ற ஒன்று. இல்லை, இதில் ஒரு முக்கியமான விடயம், இப்போ 2009 இலங்கை அரசாங்கம் ஆயுதங்களை மௌனிக்க செய்திருக்கின்றது. எங்கள் தரப்பில் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த கேடயங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆயுதங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு வகையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்பு இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தேசிய நினைவெழுச்சி செயற்பாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றதா? இலங்கை அரசாங்கம் அதற்கு பயப்படுகின்றதா? அல்லது இலங்கை அரசாங்கம் இந்த நினைவெழுச்சி திறன்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொதுவிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய இப்பொழுது இருக்கின்ற பயமே புலம்பெயர் நாடுகள் தான். அதாவது புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற தமிழ் மக்கள், அதாவது தமிழ் மக்கள் வாழுகின்ற நாடுகள் நிச்சயமாக இதிலே கரிசனை இப்போது இருப்பதிலும் பார்க்க கூட கொண்டு விட்டால் தங்களுக்கு நிச்சயமாக இதிலே ஒரு சிக்கல் வரும் என்பது அவர்களுக்கு தெரிகின்றது. அது மட்டுமல்ல, தமிழீழ மண்ணிலே அங்கு அவர்கள் ஏதோ, நான் நினைக்கவில்லை அவர்கள் அவ்வளவு முட்டாள்கள் என்று. அதாவது அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது அவர்கள் அந்த காலத்திலிருந்து மிக சாதுரியமாகத்தான் எல்லாவற்றையும் செய்து வருகின்றார்கள். ஆகவே இப்பொழுதும் அவர்களுக்கு அந்த பயமும் இருக்கின்றது. ஏனென்றால் விடுதலை என்று தொடங்கிய எந்த இனமும் அதிலிருந்து பின்வாங்கியது அடையும் வரை, அல்லாவிட்டால் அது விடுதலை போர் அல்ல. விடுதலை போர் என்பது அதை அடையும் வரையும் கட்டாயமாக அந்த மக்கள் மீண்டும் 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 எழுந்து கொண்டுதான் இருப்பார் ஏதோ ஒரு வடிவத்திலே. ஆகவே புலம்பெயர் மக்கள் நாங்கள் வெளியிலே இவ்வளவு தூரம் இருக்கின்ற காரணத்தினாலும் நாங்கள் இதிலே அதிகமானவர்கள் இதிலே முழு மூச்சாக ஈடுபடுகின்ற காரணத்தினாலும் நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் இதிலே மிகவும் ஒரு விழிப்போடு தான் இருக்கின்றது. அதற்காகத்தான் அவர்கள் பலவிதமான காரியங்களை செய்கின்றார்கள் இதை குழப்புவதற்கு. இல்லை, அப்போ இங்கே இருக்கின்ற இந்த தேசிய நினைவெழுச்சி நாட்கள் அனுஷ்டிப்பாலை வருகின்ற எழுச்சி தாயத்தில் இருக்கின்ற மக்களையும் தொற்றிக்கொண்டு தங்களுக்கு மீண்டும் ஒரு விடுதலை போர் ஒன்று அங்கே தொடங்கி விடுவார்கள் என்கின்ற அச்சம் என்று சொல்கின்றீர்கள். அச்சம் இருக்கு. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், அதாவது நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்ற ஒன்று இருக்கின்றது, ஆயுத போர் என்பது அங்கு நடைபெறுகின்ற காலத்திலே தான் எமது வீரர்கள் தங்களை ஆகுதியாக்கி இருக்கலாம், ஆனால் அந்த மண் என்பது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்தது நிச்சயமா. அதாவது அதற்கு முன்னர் அறப்போராட்ட காலத்திலே மண் போய்கொண்டுதான் இருந்தது, மண்ணை நாங்கள் இழந்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் குறைவாக, அதாவது மெதுவாகத்தான் அவர்கள் அதை பறித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலத்திலே தேசிய தலைவர் அந்த நிழல் அரசை அங்கு அமைத்த காலத்திலே நிச்சயமாக மண் என்பது பாதுகாக்கப்பட்டது, முழுமையாக பாதுகாக்கப்பட்டது. ஆகவே அவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, ஆயுதம் என்பதை எடுத்தால் தான் இந்த உலகம், அதுதான் அவர்களுக்கு கேட்கின்ற ஒரு தொனியாக இருக்கின்றது, கேட்கின்ற மொழியாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருந்து கொண்டு அங்கிருப்பவர்களுக்கு கூற முடியாது. ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் அவர்கள். ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த பயம் இருக்கு. அதாவது என்றோ ஒரு நாள் இது ஏதோ ஒரு வடிவத்தில் அங்கு இந்த விடுதலை போர் என்பது மீண்டும் தொடக்கப்பெறும் என்பது அவர்களுக்கு தெரியும். இல்லை, இதில் மிக முக்கியமானது, இன்று எல்லோரும் இந்த ஆயுத கலாச்சாரம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு 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 தற்காப்புக்கான ஆயுத கலாச்சாரத்துக்கும் மற்றவனை அழிப்பதற்கான ஆயுத கலாச்சாரத்திற்கும் ஒரு இனத்தினுடைய உரிமை மீட்புக்கான ஆயுத கலாச்சாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. எல்லா ஆயுதம் ஏந்திய கலாச்சாரங்களையும் ஒரே தராசில் வைத்து பார்க்கின்ற ஒரு அபத்தத்துக்குள்ளே நாங்கள் இருக்கின்ற வேளையிலே இந்த வீரர்களினுடைய நினைவெழுச்சியினுடைய பேச்சு, அதனுடைய புரிதல் மிக முக்கியமானது. அடுத்தடுத்த பல விடயங்களை நாங்கள் உங்களுடைய நினைவேந்தல் அகவம் சார்பாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இந்த ஆண்டு விதமாக இந்த நினைவெழுச்சி நாளை ஏற்பாடு செய்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்பதாக, இது மக்களுக்கான போராட்டம், மக்களுக்காக உயிர் நீத்த தியாகிகளை பற்றி நினைவு கூறுகின்றது. எனவே மக்கள் இங்கே முக்கியமானவர்கள். அதனால்தான் இந்த நாளிலே நாங்கள் நேரடி நிகழ்ச்சியாக இதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். நேர்களே, நீங்களும் அழைப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இங்கே இந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கந்தையா ராஜமனோகரன் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள். இது உணர்வுகளை பரிமாற்றுவதும் மற்றது தகவல்களை பெற்றுக்கொள்வதுமான ஒரு வரலாற்றிலே மிக தேவையை உணர்த்தி நிற்கின்ற ஒரு செயற்பாடாக குறிப்பாக புலம்பெயர்ந்த சமுதாயத்தில் இருக்கின்றது என்கின்ற ஒரு ஆழமான புரிதல் அனைத்து மக்களுக்கும் இருக்கின்றது. இல்லாதவர்களுக்கு கூட உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தோடு முதல் நேரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் இளங்குமரன் கலைக்கிறேன். வணக்கம் இளங்குமரன்.
என்னன்னா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த மாவீரர்கிட்ட கூறு போட்டு கூறு போடுற ஆக்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும், அதாவது மாவீரர்களை நேசிக்கிற மக்களுக்குமா நான் சொல்றது என்னன்னு சொன்னா, தலைவர் இருக்கும் காலத்துல ஒரு நாளும் இப்படி அங்கே ஒன்று இஞ்சி ஒன்று இப்படி நடந்ததே இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இது மாவீரர் இதை வந்து ஒரு வியாபார பொருளா பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களோட வாழ்வுதான் அவங்களோட சாவுதான் நாங்கள் வாழுறோம். சரியா? அப்ப எல்லாரும் வந்து ஒரு இடத்தை ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா செய்ய வேணும். அப்படி செய்யாட்டா மக்கள் என்ன செய்ய வேணும், எல்லாரையும் இதற்கு கொண்டாட்டங்களுக்கு போகாம, மாவீரர் தினத்துக்கு போகாம அவன் பின்தள்ளி விட வேண்டாம் என்று எதிர்பார்ப்பேன். சொன்னா இப்படியான ஒரு அவமதிப்பு இன்றைய பாத்தீங்கன்னா சர்வதேசமே இந்த ஒரு மாவீரர் தினத்தை தான் பாக்குறதுங்கிற ஒற்றுமையை. இன்றைய மைந்தா வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான் என்று சொல்லி காய்ச்சி கொண்டு பேக்காட்டி கொண்டு ஒரு நேரம் காலம் கடத்தி கொண்டு கேளாது. தயவு செய்து உங்களால முடிஞ்சா ஒரு இடத்தை செய்யுங்கோ, அல்லாட்டி விடுங்கோ. நாங்கள் எங்கட வீட்டுல எங்களுக்கு தெரிஞ்ச மாவீரர் படத்தை வச்சு விளக்கு வைக்கிறதுல ஒரு பெரும் இதா இருக்கும்னு சொல்லி நான் சொல்லி விட வரேன். தயவு செய்து இப்படியான வியாபாரங்களை விட்டுட்டு உங்களுக்கு வேற வியாபாரங்களை நீங்கள் செய்யலாம். இந்த மாவீரர்களை கொச்சப்படுத்துறத நிப்பாட்டிக் கொள்ளுங்க தயவு செய்து. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. இங்கே நிச்சயமாக இளங்குமரன் அவர்களுடைய அந்த மன ஆதங்கம் புரிகின்றது. மிகவும், அதாவது இவரை போல் எத்தனையோ பேர் அதிலே ஆதங்கப்பட்டார்கள். கடந்த ஆண்டு இதிலே ஒன்றை நான் கூற வேண்டும். கடந்த ஆண்டு இது நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே வழக்கமாக நாங்கள் ஒரிடமாக இருந்த அந்த எக்ஸல் மண்டபம், அந்த நேரத்திலே அது ஃபொமிலா வண்ணோ ஏதோ ஒரு பேர், அந்த இதுக்கு அந்த பேரை மறந்து, எங்களுக்கு அதிலே ஆர்வம் இல்லாத காரணத்தினாலே ஒரு கார் தொடர்பான ஒன்று, அவர்கள் மிக பணவலம் உள்ளவர்கள், எவ்வளவோ காலத்துக்கு முன்னும் அவர்கள் அதை அந்த காலப்பகுதிக்கு ஒழுங்கு பண்ணி இருந்தார்கள். அதே நேரத்திலே வேறு சில சிக்கல்களும் இருந்தன. ஆனாலும் அதனால் குறிப்பாக நாங்கள் வழக்கமாக செய்தது போல் அங்கு செய்ய முடியவில்லை. ஆகவே வேறு வழி இல்லை, அதனை செய்யத்தான் வேண்டும் என்ற முறையிலே செய்திருந்தோம். ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரியாக அந்த நேரத்திலே வந்து பொருந்திய காரணத்தினாலே அதில் சிக்கல்கள் இருந்தன. ஆனால் இந்த முறை மீண்டும் அந்த எக்ஸல் மண்டபத்திலே எமது மக்கள் எல்லோரும் வந்து நின்று, இங்கிலாந்திலே வாழுகின்ற மக்கள் எல்லோரும் வந்து நின்று பங்கு பெற்றக்கூடியதாக வழக்கம் போல் நாங்கள் அந்த காலத்திலே செய்தது போல் மீண்டும் எக்ஸல் மண்டபத்திலே ஒழுங்கு பண்ணப்பட்ட கடந்த ஆண்டு வரை மட்டும்தான் அந்த மண்டபத்தில் எடுப்பதில் ஒரு சிரமம் எடுத்திருக்கின்றன. இப்ப ஒரு விடயம், இந்த இவருடைய உணர்வு மிக முக்கியமானது. நாங்கள் இந்த முரண்பாடுகள், இந்த வியாபாரமாக்கல் பற்றிய பிரச்சனைக்குள்ள இப்ப தேவையில்லை. என்னன்னு சொன்னால், நான் நினைக்கின்றேன் இது வியாபாரமாக்கப்பட்டதோ இல்லையோ, இந்த தமிழ் மக்களினுடைய ஒரு தலையாய கடமை, ஒரு தார்மீக பொறுப்பு என்று நினைக்கின்றேன். இந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது உண்மையாகவே இந்த பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டு கிடக்கிறது. ஆவி துறந்த பின் கிடக்கின்ற மனித கூடு, அதிலும் இவர்கள் மக்களுக்காக மரணித்து மக்களுக்காக ஆவியை துறந்த மனித கூடுகள், வெறும் மனித கூடுகள் அல்ல, மாவீர மனித கூடுகள். எனவே இறந்தவனுக்கு தொப்பி கலட்டி மரியாதை செய்கின்ற மேற்கத்திய நாடுகளுக்குள் இருக்கின்ற நாங்கள் நமக்குள்ளே இந்த சின்னத்தனமான விடயங்களை சொல்லிக்கொண்டு எல்லோரும் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வகையில் இந்த கருத்துக்களை கூறும்போது முதலாக இந்த மாவீரர்களுக்கான மரியாதை செய்ய தவறுகின்றோமோ என்கின்ற ஒரு ஆதங்கம் தமிழ் மகன் என்ற வகையிலே எனக்கும் இருக்கிறதோ இருக்கும் நினைக்கின்றேன். இந்த விடயத்தில் இப்ப அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக அச்சத்துடன் இருக்கின்றது, விழிப்பாக இருக்கின்றது என்ற கருத்தை கூறினீர்கள். அப்படி என்றால் நிச்சயமாக இதை முறியடிப்பதற்கான பல திட்டங்களை வைத்திருக்கும். அப்படியான திட்டங்கள் என்று நீங்கள் அடையாளம் காணக்கூடிய எங்களுக்குள்ளே ஊடுருவி இருக்கின்ற விடயங்கள் ஏதாவது இருக்கின்றதா, மக்கள் தெளிவாக இருப்பதற்காக? அதாவது இப்ப நாங்கள் இதிலே வந்து சரியாக இதுதான் என்று கூற முடியாது, இருக்கலாம். ஆனால் ஊகங்களின் அடிப்படையிலே அண்மையிலே நடைபெற்ற பாரிஸில் நடைபெற்ற எமது கேர்னல் ரேகன் அல்லது பரிதியன் மூச்சாக அவர் போராட்டத்திலே ஈடுபட்டவர். பின்னர் இங்கு வந்து முழு அர்ப்பணிப்போடு செயற்பட்ட ஒருவரை, அவர் முழு அர்ப்பணிப்போடு செயற்பட்டவர் என்பது அதிலேயே விளங்குகின்றது. அதாவது அவர்கள் குறிவைத்து அவரை கொண்டிருக்கின்றார்கள், அதுவே ஒரு சாட்சி. அவர் முழு அர்ப்பணிப்போடு ஈடுபட்டவர், உறுதிமிக்கவர் என்பது அது இப்பொழுது நடைபெற்ற ஒன்று. அதுவரையிலே அந்த இலங்கை அரசாங்கம் என்பது பின்னணியிலே, இவை எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே நிச்சயமாக இருக்கின்றது. நாடு கடந்த அரசு பயங்கரவாதமாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக. அதே நேரத்தில் இந்த உறவு, அதாவது இளங்குமரன் என்று நினைக்கின்றேன், அவர் கூறியதற்கு அண்மையிலே அதாவது இணையதளங்களிலே வந்திருந்த ஒரு செய்தி ஒன்று, தமிழீழத்திலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் என்று சொல்லி
இந்த ஒன்றுபட்டு நின்று சிங்களத்தின் சதிகளை முறியடிப்போம் என்று ஏறத்தாழ 4 பக்கத்திலே 3.25 பக்கத்திலே மிக விரிவாக இவருடைய கேள்விக்கு, அதாவது இன்று எந்த ஊடகத்திலே போனாலும் இணையதளங்களிலே இது இருக்கின்றது. ஆகவே இதனையும் இந்த நேரத்திலே நான் குறிப்பிடுகின்றேன். உறவுகள் நீங்கள் பார்த்து கொள்ளலாம், அங்கிருந்து அவர்கள் எங்களிடம் இதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்று. இல்லை, ஒரு முக்கியமான விடயம், இந்த விடயத்தை நானும் பார்த்தேன் ஊடகங்கள் வழியாக, இணையதளங்கள் வழியாக. ஆனால் மக்களிடம் இருக்கின்ற ஒரு குழப்பம் என்னன்னு சொன்னால், இது ஒரு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயரிலே புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற ஒரு முடிவுரையை வைத்துக்கொண்டு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கைக்கு சொந்தக்காரர்கள் யார்? இதை யாரும் எழுதலாம் தானே? இதை எங்களிடம் இந்த குழப்பங்கள் செய்கின்றவர்கள் என்று அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி அடுக்குகளே செயற்படுபவர்கள் கூட இதற்கான உரிமையை கூறலாம் தானே? எனவே இந்த அறிக்கைகளிலே நம்பிக்கை இழந்த மக்களாக இருக்கின்றார்கள். எனவே மாவீரர் தினத்தினை தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்த நாட்டுகளிலே செய்து கொண்டு வருகின்ற அமைப்பு என்ற வகையிலே இது தொடர்பான ஒரு விளக்கத்தினை, இதை எவ்விதமாக அடையாளம் காண்பது, இது இவர்கள் தான் என்பதை குறிப்பாக சொல்வதற்கு எந்த அமைப்பு இருக்கின்றது என்பதனை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு காலங்காலமாக இந்த நினைவழ்ச்சி நாளை செய்து கொண்டு வருகின்ற உங்களுடைய அமைப்புக்கு இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த கேள்விகளுக்கு என்ன மாதிரியான விளக்கத்தை நீங்கள் கூறலாம்? நிச்சயமாக, அதாவது நீங்கள் எதற்கும் மக்கள் கேள்வி கேட்பார்கள். அதிலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே அவர் அடிக்கடி அவரோடு, அதாவது மிக குறைந்தவர்களாக 2 பேர் 3 பேர் 4 பேர் என்று அந்த ஒரு 30-35 பேர் என்று இருக்கின்ற பொழுதெல்லாம் அவர் அடிக்கடி கூறுவார்கள் என்னவென்றால், முதல்ல செய்து போட்டுத்தான் பின்னர் நாங்கள் மக்களிடம் செல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் அப்பொழுதுதான் மக்கள் அதிலே நம்பிக்கை வைப்பார்கள் என்று. அதுபோலத்தான் இதுவும் நிச்சயமாக மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலே இதிலே பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டம் வரும், அந்த கட்டத்திற்கு பிற்பாடு மக்கள் நிச்சயமாக சிலவற்றை நம்புவார்கள். மக்களிலே பிழை சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்களுக்கும், அதாவது என்னிடம் வந்து ஒருவர் ஒன்றை கூறினால் அதிலே எத்தனையோ ஐயங்கள், எத்தனையோ கேள்விகள் இருக்கும். கேள்வி இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் கேள்வியும் வாதமும் இல்லாவிட்டால் அது ஆரோக்கியமானது அல்ல. ஆனால் அந்த கருத்துக்களோடு தான் நாங்கள் மோத வேண்டும். ஆனால் இங்கு அது வேறு. அதற்கு காரணம் அதனுடைய பின்னணி வேறாக இருக்கின்ற காரணம். நான் கருத்தை விட்டு ஆளோடு மோதினால் கருத்து அங்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கின்றது என்பதுதான் இந்த அறிக்கையும் இந்த ஒரு வரைவும் அதை குறிப்பிடுகின்றது. ஆனால் மக்களுக்கு அந்த குழப்பம் பெறுவதற்கு காரணம், முந்தி யுத்தத்துக்கு முன்பு நீங்கள் ஏற்கனவே கூறியது போல தேசிய தலைவர் பிரபாகரன் என்பவர் இருந்தார், ஒரு கட்டமைப்பு இருந்தது. எனவே புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று கூறிக்கொண்டு விடுதலை புலிகளினுடைய தலைமைச் செயலம் என்று வருகின்ற அறிக்கைக்கு ஒரு உரிமை கோரல் குழு இருந்தது. இப்பொழுது எல்லோரும் புலிகளுடைய பிரதிநிதிகளாக காட்டிக்கொள்கின்ற விளைவுதான் இந்த அமைப்பு எங்கு இருக்கிறது? அது தாயகத்தில் இருக்கிறதா, புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறதா, அல்லது நீங்களா அல்லது நானா என்கின்ற ஒரு குழப்பத்தைக்குள் மக்கள் இருக்கின்றார்கள். காலம் அதை தெளிய வைக்கும். ஏனென்றால் 2009 ஏற்பட்ட ஒரு, அதாவது இங்கு அடிக்கடி ஏற்படுகின்ற ஒரு ஃபொக் போலே இல்லையா, ஒரு பனி புகார் போலே ஏதோ இருக்கிறன்னு தெரியும், ஆனால் என்னவென்று சரியாக சொல்ல முடியாது. அப்படி இருந்த நிலையிலே இருந்து இப்பொழுது சற்று அது தெளிவாகி கொண்டு வருகின்றது. ஆனால் நிச்சயமாக விரைவிலே இவையெல்லாம் மக்களுக்கு தெளிவாகும். எந்த புகார் கூடங்களும் இந்த தேசிய நினைவெழுச்சி நாளினை மறைத்து விடக் கூடாது என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கணும். இன்னும் ஒரு நேருடைய அழைப்பை நாங்கள் அழைக்கலாம் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் குமார் இருக்கிறேன். வணக்கம் குமார், சொல்லுங்க. வணக்கம். என்ன மாவீரர் தினத்துல நாங்கள் மாவீரர் அஞ்சலியை ஒரு கணம் திருப்பிப்போம். ஆனா உண்மையிலேயே நாங்கள் அடுத்த வருஷம் அந்த மாவீரரோட கனவை நிறைவேற்றுறதுக்கு, அதோட உண்மையான கனவு தமிழம், அந்த தமிழத்தை நோக்கி நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு என்னத்தை நாங்கள் செய்கிறோம்? ஒரு முறை மாவீரர் தினத்தை கொண்டாடி போட்டு அதோட விடுறோமா, அல்லாட்டி தமிழத்தை நோக்கி நாங்கள் முன்னேறுறோமா என்றுதான் இப்ப நான் என்னுடைய கேள்வியாக. ஏனென்று சொன்னால், நாங்கள் தமிழத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை ஐக்கிய நாடு சபை அப்படி ஒன்று நீங்க சொல்றீங்க, இது எவ்வளவு காலத்துக்கு இழுபடும்? இதுக்குள்ளால எங்களுக்கு ஒரு முடிவு வருமா வராதா? ஒன்றுமே செய்யாம இருக்கிற நேரத்துல தமிழருக்கு கடைசியில தமிழன் தான் தேவை என்ற ஒரு முடிவு வந்து தமிழத்தை நாங்கள் எடுக்க வேணுமா இருந்தால், இந்த ஒரு வழி பாதை இல்லை நாங்கள் போய் இந்த ஒரு வழி பாதை பிழைச்சு போயிட்டு என்றால், ஹலோ சொல்லுங்க, கேக்குது. இந்த ஒரு வழி பாதை பிழைச்சு போயிட்டு என்று சொல்லி சொன்னால் அது பிறகு எங்களுக்கு ஒன்றுமே செய்யலாது. அப்ப அதுபடியால் நாங்கள் தமிழம் தான் எங்களுக்கு வேணும், தமிழம் தான் எங்களுக்கு தேவையா இருந்தால் எங்களுக்குள்ள இருக்கிற சில புத்திஜீவிகள் அணு உண்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு முன்னேறி வர வேணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நன்றி நன்றி, உங்களுடைய கருத்தை புரிந்து கொண்டும் சொல்லுங்கள். நிச்சயமாக அவர் கூறுவது, அதாவது மிக வலிமையாக, அதற்கு எங்களுடைய அந்த போராட்ட காலங்களே சாட்சி. அதாவது வலிமையாக இருந்த பொழுதுதான் எதிரி பேசுவதற்கு வருவான், அல்லாவிட்டால் அவர்கள் தூசாகத்தான் மதிப்பார்கள். ஆகவே அவர் கூறுவது உண்மை. நாங்கள் ஒரு வலிமை பெற்ற ஒரு இனமாக மாறும் வரையிலே நிச்சயமாக எதையும் செயற்படுத்த முடியாது. வலிமை என்கின்ற பொழுது ஆயுத வலிமை சொல்கிறீர்கள். எந்த வலிமையுமாக இருக்கலாம். பண வலிமை, உதாரணமாக யூதர்களை எடுத்தால் அவர்கள் பண வலிமையால் தான் முதலிலே அவர்கள் அந்த தொடங்கி இன்று வரையிலே அந்த இடத்தை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் இல்லையா? அதாவது உலகத்திலே நான் கூறுவது எல்லா நாடுகளிலும் அவர்களுக்கு இருக்கின்ற வலிமை அந்த பண வலிமை. அதுபோல நிச்சயமாக அடிப்படையிலே எல்லாம் பணம் தான். அது அணுக்குண்டாக இருந்தாலும் அதற்கு பணம் தேவை. ஆகவே அடிப்படையிலே பணம் தான். ஆகவே அந்த வலிமை இருந்தால் நிச்சயமாக அடம்பன் கொடியின் திரண்டால் மிடுக்கு என்று நாங்கள் ஒன்று திரண்டு நிற்போமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு வலிமை. அவர் கூறிய அந்த ஆதங்கமும் புரிகின்றது. நிச்சயமாக உலகம், எதிரி, உலகம், இது எல்லோரும் அப்பொழுதுதான் செவிசாய்ப்பார்கள். சில மொழிகள் தான் சில உலக நாடுகளுக்கு புரிகின்றது என்ற கருத்து இருக்கின்றது. நீங்க அவர் நேயர் கூறியதை போல வெறும் என்ன வலிமை, ஆயுத வலிமை இருந்தது, பண வலிமை தேவை என்று இங்கே சொல்கின்றார்கள். அறிவு வலிமை மிக முக்கியமானது, தொழில்நுட்ப வலிமை மிக முக்கியமானது. இதை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி வைக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்று இருப்பவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள். அவர்கள் தொழில்நுட்பத்தோடு நிறைய பரிச்சயம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். மொழிகள் ரீதியான பல்வேறு மொழிகளிலே பரிச்சயம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். பண ரீதியான ஓரளவுக்கு தங்களை ஈடுகட்டக்கூடிய நிலையிலே வந்திருக்கின்றார்கள். அறிவு ரீதியான வளர்ச்சி, அடுத்தடுத்த சந்ததி இன்னும் மேற்குலகத்திற்கு ஈடுணை இல்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்றால் எங்களிடம் உள்ள போதாமை ஒற்றுமை என்பதுதான். எனவே அந்த வேளையிலே இந்த மக்கள் எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டில், ஒரு கொள்கையின் கீழே சில விடயங்களை சிலாகிப்பதற்கு ஒரு 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 வெளிக்கு அங்காளி சிலாகிக்க வேண்டும். ஒரு 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 இலக்கை அடைவதற்கு முன்பதாக பல்வேறு விதமான கருத்துக்களை சிலாகித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இலக்கை நோக்கி அடைய முடியாமல் விட்டு விடுமா என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நேரிடம் செல்வதற்கு முன்பதாக இப்ப நாங்கள் இலங்கை அரசாங்கம் பயப்படுகின்றது அல்லது சிந்திக்கின்றது, இதை முறியடிப்பதற்கான பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன, அச்சொட்டாக பேச முடியாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு ஊகங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன சொன்னீர்கள். இதற்கு அப்பாலே பல உலக நாடுகளினுடைய உதவிகளோடு இந்த போராட்டத்தை ஆயுதத்தின் எங்களிடமிருந்து பறித்து கொண்டது இலங்கை அரசு என்று பேசுகின்றோம். அப்படி என்றால் உலக நாடுகள், குறிப்பாக மேற்குலகம், இந்த நினைவெழுச்சி நாளை எப்படி பார்க்கின்றது? அவர்களுடைய சிந்தனையிலே இது ஒரு ஆபத்தானதாக கருதுகின்றார்களா? மேற்குலகம் என்னுடைய அனுபவத்திலே, அதாவது மேற்குலகத்தவர்களோடு நாங்கள் சில பொறுப்பானவர்களோடு நேரடியாக பேசுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதிலே கூட அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள் ப்ரொஃபஷனல் லாயர்ஸ் என்று. அதாவது அவர்கள் பொய் சொல்லுவதற்கு பயிற்றப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களான காரணத்தினாலே அவர்களையும் நாங்கள் காய்ச்சல் பிடிச்சு பார்க்க இயலாது. ஆனாலும் அவர்கள் கவனிக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. அவர்கள், நான் நினைக்கவில்லை அவர்கள் அதற்கு அச்சப்படுகின்றார்கள் என்று. ஆனால் அவர்கள் எங்களை அளவிடுவதற்கு அவர்கள் இதனை பயன்படுத்துவார்கள். அவ்வாறான ஒரு அச்சம் இல்லை என்றால் சமாதானம் பேசி வந்த நோர்வே அதனுடைய தூதுவர் அண்மையிலே வெளியிட்ட கருத்துக்கள், இது ஒரு அரசியல் ரீதியான விடயம்தான். புலியினுடைய பெயரை பாவித்தல் அல்லது பிரபாகரனுடைய பெயரை உச்சரித்தல், புலிக்கொடியினை பாவித்தலை தவிர்த்து கொண்டு ஒரு தேசிய ஒரு ஜனநாயக ரீதியிலே இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு புரிதலுக்குள் வரவனும் புலம்பெயர்ந்த சமூகம் என்று கருத்துப்பட ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இது அச்சத்தின் வெளிப்பாடா அல்லது ஆதரவினுடைய ஒரு ஒரு ஆதங்கமா, எப்படி பாக்குறீங்க? அது என்ன பொறுத்த மட்டிலே, அதாவது நாங்கள் இப்பொழுது கதைக்க வந்ததுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே அது அவருடைய தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும், வள்ளுவன் கூறியது. கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் அவருக்கு உள்ளுக்கு தெரியும், வடிவா தெரியும், என்ன நடந்தது, என்ன உண்மையான நிலை என்ன எல்லாம் தெரியும். ஆகவே இது ஒரு பக்கம் நான் பார்க்கின்ற ஒரு கோணம். அதாவது தான் முழுக்க இந்தியாவினுடைய ஒரு கைப்பாவையாக இயங்கியவர், தமிழீழத்திற்கு போவதும் வருவதும் டெல்லிக்குள்ளால. ஆகவே அவருக்கு அந்த அங்கு நடந்தவையெல்லாம் நன்றாக தெரியும், ஆறுதனை நடத்தினது என்பது. அடுத்தது என்னவென்றால், இந்த மேற்குலகம் அந்த காலத்திலிருந்து, நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை எடுத்தாலும் சரி, அல்லது பண்டாரவன்னியனை எடுத்தாலும் சரி, அல்லது சங்கிலி மன்னனை எடுத்தாலும் சரி, யாரை எடுத்தாலும், அல்லது இன்று ஈராக்கில் நடந்ததும் சரி, கடாஃபிக்கு நடந்ததும் சரி, எல்லாம் வந்து ஆங்கிலத்திலே கூறுவார்கள் கரெக்ட் அசசினேஷன் என்று.
அதனைத்தான் அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் செய்ய அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அது பலிக்கவில்லை. அன்றும் சிலருக்கு பலிக்கவில்லை. உதாரணமாக கட்டபொம்மனுக்கு அவர்கள் தூக்கு தண்டனையை கொடுத்து தூக்கு மரத்திலே தூக்கினால் அது ஒரு குறைவாக மதிப்பிட்டு இல்லாமல் போய்விடும் என்று நினைத்தார்கள். அப்படி நடக்கவில்லை. அதுபோலத்தான் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்வார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான் இப்பொழுது இவர் மீண்டும் மீண்டும் பிரபாகரன் விட்ட பிள்ளையால தான் இவ்வளவு அழிவு நடந்தது என்கின்ற வகையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய அகராதியிலே எனக்கு தெரியாது நோர்வீஜியன் லாங்குவேஜ், ஒருவேளை ஃப்ரீடம் அதாவது விடுதலை போர் என்பது அடிபணிதல் என்றுதான் அதிலே பொருளோ எனக்கு தெரியாது என்ற மாதிரி தான் அவர் பேசுகிறார். ஏனென்றால் விடுதலைக்கு போன எந்த இனமும் அந்த இனத்துக்குரிய தலைவனும் எந்த காலத்திலும் அடிபணிவது என்பது இல்லை. பீஸ் என்று சொன்னால் நானும் நீங்களும் பிரச்சனையிலே உள்ள நாங்கள் பேசி தீர்க்க வேண்டுமே ஒழிய ஒருவர் மற்றவருக்கு அடிபணிவது என்பது அல்ல. அது ஒரு சமாதான பேச்சா இல்ல. நீங்கள் ஒரு விடயம் கூறினீர்கள், இப்ப அதுக்கும் இந்த விடயத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். சம்பந்தம் இருக்கின்றது என்றால் நாங்கள் தேசிய நினைவளிச்ச நாள் என்பது தனியே இந்த பூவோடு சம்பந்தப்பட்டது அல்ல, புலியோடு சம்பந்தப்பட்டது, புலி கொடியோடு சம்பந்தப்பட்டது, பிரபாகரனுடைய சம்பந்தப்பட்டது. எனவே தமிழ் தேசிய நினைவளிச்சி நாள் என்பது இந்த அனைத்து விடயங்களும் இருக்கின்றது. எனவே இந்த பூவை தவிர மற்ற எல்லாவற்றையும் பேசக்கூடாது என்று அவர் சொன்ன கூற்று இந்த தேசிய நினைவளிச்சி நாளோடு முற்றுமுழுதாக தொடர்பானது என்ற ஒரு விடயத்துக்கு வர முடியாது. என்றால் புலியை சொல்லாமல், பிரபாகரனை சொல்லாமல், போராளிகளை சொல்லாமல் தேசிய நினைவளிச்சி நாளை நாங்கள் அனுஷ்டிக்க முடியாது. அந்த வகையில் தான் எரிக் சொல்கையினுடைய இந்த கூற்றுக்கள் இந்த வேளையிலே விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்னும் ஒரு நேருடைய அழைப்பை பெற்று விடுவோம். வணக்கம். 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 ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் கன்சாமி வரவில்லை. வணக்கம் கன்சாமி, சொல்லுங்க. நான் சொல்ல வந்த விஷயம், முதலாவது விஷயம் என்றால் திரு இளங்குமரன் என்பவர் சரி ஆதங்கப்பட்டு இந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு. ஆனால் எல்லாருமே எல்லா தமிழ் மக்களாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் என்னென்றால் மாவீரர் நாள் என்றது தனிய வியாபார பொருள் அல்ல. இது மாவீரர் நாளுக்கு மாவீரர் நாள் என்பது அங்க வணக்கம் செலுத்துறதோ அல்லது அங்க போய் விளக்கு கொளுத்திட்டு வர விஷயம் இல்லை. இதுல தமிழ் மக்களாகிய நாங்கள் எல்லாரும் அங்க போய் ஒன்றா நின்று அந்த மாவீரர் தீலும் இல்லம் பாடல் போயிருக்க அதுல விளக்கை ஏந்தி நாங்கள் உறுதி எடுத்துக்கொள்ற நாள். இந்த நாள்ல நாங்கள் எடுத்துக்கொள்ற உறுதி தான் அடுத்து வர்ற 2013 நவம்பர் 27 வரைக்கும் எங்களுக்கு இருக்க போற விஷயம். அதனால இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா கூடி நிக்கிறதா முக்கியம். இதுல இப்ப நாங்கள் எல்லாரும் நாங்கள் கோயிலுக்கு போக போறோம், 2ஆம் நடத்துற வழியா நாங்கள் வீட்டுல இருந்து செய்ய போறோம்னு சொன்னால் இதுல நிக்கிற திரு ராஜமன்னனோ அல்லது இந்த நோத்தொல்ல செய்யறாங்களோ இவ்வளவு காசத்தில் வச்சு தனியாக அங்க போய் செய்ய போறது இல்லை. மக்களாகிய நாங்கள் தான் அந்த இடத்துல போய் நின்று செய்யணும். செய்தாதான் அவங்களுக்கு தெரியும். இதைத்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரும்பி கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னால் இந்த மாவீர் நாளை குழப்புறதுக்கு நிக்கிற ஆக்களும் இந்த மாவீர் நாளை குழப்பி கொண்டிருக்கிற ஆக்களும் விரும்புறது என்னன்னு சொன்னால் மக்கள் மாவீர் நாளுக்கு போகாம விட்டு மாவீர் நாள் நடக்காம விடணும். அந்த உறுதிப்பாடு மக்கள் மத்தியில் இல்லாம போகணும். இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடாம விட்டா வெளிநாட்டு அரசாங்கங்கள் எதையுமே எங்களை திரும்பி பார்க்காது. இதை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். திரு இளங்குமரன் அவர்களை உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இதுதான். இதை நீங்க முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரும்புவது மக்கள் மாவீரர் நாளுக்கு ஒன்று கூடக்கூடாது. இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். இதை நாங்க புரிஞ்சு கொண்டு யார் சரியன்றத மக்கள் தான் தெரிவு செய்யணும். மக்கள் தான் அவையில் செய்யற அரசியல் வேலையை வச்சு மக்கள் தான் யார் இதுக்கு சரியா செய்யணும்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். ஒழிய நீங்களோ அல்லது திரு ராஜமோகனோ டிவியில கலைக்கிறதால இது தெரியப்படப்போ இல்லை. மக்கள் செயல்பாடுகளை வச்சு புரிஞ்சு கொள்ளணும். இதை வச்சு இதைத்தான் நான் இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு இந்த ஆதங்கம் இருக்கு. இப்படி 2-3 நடக்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கு. ஆனா நான் இந்த விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சு கொண்ட வழியாத்தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது. நீங்கள் கூறிய கருத்து மிக முக்கியமானது. நேர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் மக்கள் அனைவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. மண்டபத்திலே மக்கள் தொகையினுடைய பெருக்கத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வந்த இந்த தேசிய நினைவளிச்சி நாள் தான் இன்று யுத்தத்தின் பின்பு இலங்கை அரசாங்கத்தை இதிலே கூடிய கவனம் எடுக்க வைத்திருக்கின்றது. அப்பொழுதே இருந்தே நாங்கள் தனித்தனியாக வீடுகளிலே இருந்து அஞ்சலி செய்துவிட்டால் மாவீரர்களுக்கு மானசீகமான அஞ்சலி கிடைத்திருக்கும். ஆனால் ஒரு விதமான எங்களுடைய கவனத்தை உலகம் நோக்கியும் இலங்கை அரசாங்கம் அச்சப்படுகின்ற வகையிலே திருப்பியதற்கு இந்த ஒரு இடத்திலே
கணிசமான மக்கள் ஒன்று திரண்டு உறுதி எடுத்துக் கொள்வதும் அடுத்த ஒரு வருட காலப்பகுதிக்கு அந்த உறுதியினை வைத்துக்கொண்டு எமது நகர்வுகளை செய்தல் என்பதும் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அதனால்தான் இன்று யுத்தம் முடிந்து 4 வருடங்களாகிய இலங்கை அரசாங்கம் இந்த தேசிய நினைவெழுச்சி தொடர்பான ஒரு மிகப்பெரிய மாங்காய்க்கு தன்னுடைய கல்லை நகர்த்தி கொண்டு இருக்கின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை தான் அவர் கூறியிருந்தார். அந்த கருத்தோடு நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்வோம். இடைவெளியின் பின்பு மீண்டும் இங்கே கவிஞர் கந்தியா ராஜமன் அவர்கள் இருக்கிறார். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இந்த ஏற்பாடுகள் பற்றி இது 27ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பமாகின்றது, இங்கே என்னென்ன பிரமுகர்கள் இங்கே வரப்போகிறார்கள், யார் யாருடைய வருகை இங்கே இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் நிறைய பேசுவோம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி நேர்களே. இடைவெளியின் பின்பு மீண்டும் விசேட சந்திப்பு நிகழ்ச்சியுடன் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் நேர்களே. இன்றைய நாள் இந்த வருடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாள், மாவீரர் வாரம் அல்லது தேசிய நினைவெழுச்சி வாரம் தொடர்பான அந்த நுழைவாயிலுக்குள் நாங்கள் நுழைகின்றோம். உண்மையாகவே இந்த மக்களுக்காக மரணித்து ஒரு அர்ப்பணிப்போடும் தியாகத்துடன் தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கிய எங்களுடைய வீரர்களை நாங்கள் மானசீக அஞ்சலிக்கு உட்படுத்துவது மிக முக்கியமானது. உண்மையாகவே நான் அடிக்கடி கூறுவதுண்டு, மானசீக அஞ்சலிக்கு மாவீரர் தினத்தை அல்ல, மாவீரத்துவத்தினை நாங்கள் அஞ்சலி செய்தாக வேண்டும். அந்த மாவீரத்துவம் இந்த காலத்திலே அதிகமாக நினைக்கப்படுகின்றது. வருடம் முழுவதுமே மாவீரர்களுடைய நினைவு எங்களுடைய மனதில் இருந்தாலும் கூட இந்த வாரம் விசேடமாக அந்த சிந்தனைக்காக ஒதுக்கப்பட்ட வாரம். எனவே முரண்பாடுகள், சிக்கல்கள், கந்தியா ராஜமணன் அவர்கள் கூறியது போல ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து பண்டாரவன்னியனிடமிருந்து எல்லாளன் சங்கிலியன் மன்னன் வரைக்குமான தொடர்ச்சியை வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு அப்பாலே இந்த மாவீரத்துவம் எங்களுடைய மனங்களிலே பூச்சிக்கப்பட வேண்டிய விடயம் என்ற புரிதல் எங்கள் மக்களுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இன்று உலகமும் இந்தியாவும் இலங்கையும் 3 கோணத்திலே நின்று கொண்டு இந்த நினைவெழுச்சி நாள் நிகழ்வுகள் புலம்பெயர்ந்த தேசத்திலே துடைத்தளிப்பது தொடர்பான பல்வேறு கட்ட முனைப்புகளில் ஈடுபடுகின்ற பொழுது மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த விடயம் பற்றி என்ப கருத்து தான் இங்கே துருத்தி கொண்டு நிற்கின்றது. அடுத்த நேரிடம் நாங்கள் செல்வதற்கு முன்பதாக இப்ப இந்த வருடம் 2012 நீங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த நினைவெழுச்சி நாள் அந்த ஏற்பாடுகளை பற்றி சொல்லுங்கள். எங்கே நடக்கிறது, எக்ஸல் மண்டபம் எத்தனை மணிக்கு நடக்கிறது, யார் யார் வருகின்றார்கள், முக்கிய பிரமுகர்கள் என்னென்ன நிகழ்வுகள் அங்கே இடம்பெற இருக்கின்றன என்பதை பற்றி கூறுங்கள். எக்ஸல் மண்டபத்திலே நடைபெறுகின்றது. இது நான் நினைக்கின்றேன் அதிகமாக எல்லோருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயம். அடுத்ததாக சரியாக 10:30 மணிக்கு கதவுகள் திறக்கப்படும். காலை 10:30 மணிக்கு கதவுகள் திறக்கப்படும். 11:30 மணிக்கு அங்கு சில நிகழ்வுகள் காணொளியாக, இது வழக்கமாக நடைபெறுவது, அதாவது காணொளியாக அங்கு பல நிகழ்வுகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும். சரியாக 12:30 மணிக்கு அரங்க நிகழ்வுகள் ஆரம்பமாகும். ஏனென்றால் துயிலுமில்ல பாடல் 12:37க்கு, ஏனென்றால் தமிழீழத்திலே 6:37க்கு அது ஆரம்பமாகின்ற பொழுது அதே நேரத்தில் உலகமெங்கும் நடைபெறுவதுதான் அந்த வழக்கம். ஆகவே அது அந்த நேரம் 6:37 என்பது இங்கு 6:07 மன்னிக்க வேண்டும், 6:07 அது இங்கு 12:37 ஆகவே பகல் 12:37 அந்த துயிலுமில்ல பாடலோடு அப்போது வந்து, அதாவது இடைவேளைக்கு முன்னர் ஹரோவில் இருந்து கந்தசாமி அவர்கள் வந்து கூறியது போல எல்லோரும் ஒன்றாக நின்று அந்த தீபத்தை ஏந்தி, சுடரை ஏந்தி, நாங்கள் அந்த சுடரிலே மாவீரருடைய அந்த வீரத்தையும் முகத்தையும் கண்டு அதிலே நாங்கள் ஒரு உறுதி எடுப்பது, எல்லோரும் ஒன்றாக நின்று அந்த நிகழ்வு. இதிலே ஒன்றை கேட்டுக்கொள்ளுகின்றேன், எமது உறவுகள் கட்டாயமாக அங்கு அந்த 12:37க்கு எல்லோரும் அங்கு நின்று அதிலே பங்கு பெற்றத்தக்கதாக வேளைக்கே வருவது என்பது ஒரு நிறைவான ஒன்றாக இருக்கும். அதாவது எல்லோரும் ஒன்றாக நின்று அந்த நேரத்திலே நாங்கள் அதனை செய்வது கூடுதலாக எல்லோருக்கும் அதிலே ஒரு மன ஈடுபாடும் தங்களை அறியாத ஒரு எழுச்சியும் ஏற்படுவதாக இருக்கும். ஆகவே இது 12:37க்கு. அதனை தொடர்ந்து மக்கள் தொடர்ந்து மலர் வணக்கம் செலுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரத்தின் பின் அங்கு அரங்க நிகழ்வுகள் ஆரம்பமாகும். வழக்கம் போல எழுச்சியோடு சம்பந்தப்பட்ட அரங்க நிகழ்வுகளும் பேச்சுக்களும் கவிதை நிகழ்வுகளும் அங்கு நடைபெறும். சரியாக 5:30 மணிக்கு
இந்த நிகழ்வுகள் யாவும் நிறைவு பெறத்தக்கதாக அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பேச்சாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது வழக்கம் போல இங்கிருக்கின்ற முக்கியமான அரசியல் கட்சிகளை வேறு சில நிறுவனங்களைச் சேர்ந்த மிகச் சுருக்கமான பேச்சுக்கள் இடம்பெறும். முக்கியமான பேச்சாளராக எல்லோரும் இந்த நேரத்திலே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் யார் வருகின்றார் என்று. அதனை இன்றைக்கு தெரிவிக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒருவர் இங்கு குறைந்தது முக்கிய பேச்சாளராக வருவதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவற்றை இன்னும் அந்த பயண ஒழுங்குகள் சரியாக வந்து இன்னும் அமையவில்லை. ஆகவே அது பற்றி நாங்கள் தொடர்ந்து வார காலங்களில், அதாவது இன்னும் 4-5 நாட்களுக்குள் நாங்கள் அதனை கூறத்தக்கதாக இருக்கும். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 10:30 மணிக்கு மண்டபம் திறக்கப்படும், 11:30 மணிக்கு காணொளி நிகழ்வுகள் ஆரம்பமாகும், 12:30 மணிக்கு அரங்க நிகழ்வுகள் ஆரம்பமாகும். ஆகவே உறவுகள் எல்லோரும் 12:30 மணிக்கு முன்னரே அங்கு வந்து அதற்கு ஆயத்தமாக நின்றால்தான் எல்லோருடைய கைகளிலும் அந்த சுடருக்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டு சரியாக அந்த துயிலுமில்ல பாடலோடு எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த மாவீரருக்கான வீர வணக்கத்தையும் அதே நேரத்தில் எமது நெஞ்சத்திலே அந்த உறுதியையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். இன்னொரு நேருடைய அழைப்பு கிடைத்திருக்கின்றது, அந்த அழைப்பை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் ஈழவன் பேசுகின்றேன். வணக்கம். 2 வகையான கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் நண்பர்களிடம். உங்கள் இருவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு மாவீரர்களுக்கும் எனது அஞ்சலியை செலுத்திக் கொண்டு, இந்த அஞ்சலி செலுத்துவதின் நோக்கம், நாம் உறுதி எடுத்துக் கொள்வதன் நோக்கம், அன்று ஈழத்தில் அந்த உறுதி எடுத்துக் கொள்வது என்பது போராளிகளும் மக்களும் ஒன்றிணைந்து நின்று அந்த உறுதியை எடுத்துக் கொள்வார்கள். நாங்கள் தொடர்ந்து போராடி எங்களுடைய நாட்டை மீட்போம் என்று சொல்லி, இன்று நாங்கள் எடுத்துக்கொள்ளும் உறுதி மொழி என்னவாக இருக்க போகுது, அந்த எங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்க போறது என்றுதான் நான் கேள்வி. இல்லை, நாங்கள் நீங்க சொல்லலாம் தமிழீழத்தான், ஆனால் அந்த தமிழீழத்துக்கான வேலைகள் இன்று வரையில் எத்தனை செய்திருக்கின்றோம், எவ்வளவு வீரம் நாங்கள் செய்திருக்கின்றோம். நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். யூதர்கள் நீண்ட காலமாக நாடில்லாமல் அலைந்து 3 ரஷ்யாவில் அளிக்கப்பட்டார்கள், பிரிட்டனில் அளிக்கப்பட்டார்கள், ஜெர்மனியில் அளிக்கப்பட்டார்கள், மில்லியன் கணக்கில். ஆனால் 1945ஆம் ஆண்டு 2வது உலக யுத்தம் முடிவடைந்த பின்பு 3 வருட கால இடைவெளியின் பின் 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை மிஞ்சியிருந்த யூதர்கள், சர்வதேசங்களில் மிஞ்சியிருந்த யூதர்கள் உருவாக்கினார்கள். இன்று நமது முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நடந்து 3 வருடம் கழிந்து விட்டது. நாங்கள் இந்த ஈழத்தை நோக்கி எவ்வளவு தூரம் போயிருக்கின்றோம் என்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து இதுக்கு சரியான பதிலை அளிக்கும்படி கேட்கிறேன். 2வதாக, இன்றைக்கு ஐக்கிய நாடு சபைகளால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு நீங்கள் எந்த வகையான நடவடிக்கைகளை எப்போது எடுக்க போறீர்கள் என்பதையும் தயவு செய்து கூறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நீங்கள் சொல்லுங்க. முதலாவதாக அவர் கேட்டது, அதிலே உண்மையாக 2 பகுதி இருக்கின்றது. ஒன்று அந்த உறுதி என்ன என்பது. அதிலே நான் தொடக்கத்திலேயே தொட்டு சென்ற ஒன்றைத்தான் கூற முடியும். நாங்கள் எங்களைப் போல பலர் தமிழீழம் என்பதை அங்கிருக்கின்ற பொழுது மேடையில் பேசியிருக்கின்றோம், கவிதைகளில் எழுதியிருக்கின்றோம், அரசியல் பங்கேற்புகளில் இருந்திருக்கின்றோம். இதைவிட எத்தனையோ பேர் நேரடியாக போராட்டத்திலே ஈடுபட்டவர்களும் இங்கிருக்கின்றார்கள். இவ்வாறாக பலர் இங்கிருக்கின்றோம். ஆனால் இப்போ என்னை கேட்டால் நான் கூறுவேன், நான் இந்த வெள்ளக்காரன் என்ன பார்த்து டைகர் என்றால் நான் சொல்லுவேன் இல்லை இல்லை பயந்த புலி என்று. ஏனென்றால் அதுதான் உண்மையான காரணம் இல்லையா? என்னுடைய சொந்த மண்ணை தமிழீழம் தான் என்று சொல்லிவிட்டு நான் அந்த மண்ணை விட்டு பிரிந்தவன். ஆகவே இங்கிருக்கின்ற நாங்கள் நிச்சயமாக அங்கிருக்கின்ற அந்த மக்களுக்கு, அதாவது ஈழ மக்களுக்கு, ஏன் அந்த தமிழீழத்தை கேட்டோம்? அங்கு மக்களுக்கு, தமிழர்களுக்கு தமிழீழத்திலே உயிர் பாதுகாப்பு என்பது தமிழீழம் என்கின்ற அந்த ஒன்றுதான். அதுதான் அந்த அடிப்படை, மிக அடிப்படை. அந்த தமிழீழத்தை எந்த வகையிலே பெறுவது என்பதை என்றைக்கும் தீர்மானிக்க வேண்டியவர்கள் அங்கிருக்கின்ற மக்கள் தான். அதற்குரிய போராட்ட வழி என்ன? அதாவது போராட்டம் என்கின்ற பொழுது ஆயுத போராட்டம் மட்டுமல்ல, சிலர் அதை பிழையாக விளங்குவது. அந்த விடுதலையை எவ்வாறு பெறுவது என்பதை இன்றைக்கும் அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் சொல்ல முடியாது இது பிழை அது சரி என்று சொல்லி, அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். புலம்பெயர் மக்களாகிய எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது என்னவென்றால்,
அவர்கள் தீர்மானிக்கின்ற அந்த வழிக்கு நாங்கள் ஒற்றுமையாக நின்று பக்கபலமாக நின்று எங்களுக்கு இந்த வழக்கமான அதாவது சாதாரணமாக அங்கிருப்பவர்கள் எங்கள் சகோதரர்கள் அவர்கள் செய்கின்ற ஒன்றிற்கு நாங்கள் உதவ வேண்டும் தானே என்பது மட்டுமல்ல. நாங்கள் இந்த போராட்டத்திலே இங்கிருந்து கொண்டு உதவியவர்கள், பலவிதத்திலே துணை நின்றவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற நிலையிலே நாங்கள் இன்னும் கூடுதலாக துணை நிற்க வேண்டும். ஆனால் எந்த வழி என்பது அவர்கள்தான். இல்லை, அவர்கள் என்ன பொழுது மக்கள், அவர்கள் பொதுமக்கள் யாரு? அவர்கள் அங்கிருக்கின்ற மக்கள். இல்ல, மக்கள் என்றால் ஒரு இப்ப முன்பு விடுதலை புலி என்ற அமைப்பு இருந்தது, மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் தீர்மானத்தை எடுத்தார்கள். இன்று யார் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவர்கள்? யார் அந்த மக்கள் என்றால் இப்ப நிச்சயமாக அங்கு அது உருவாகும். அதாவது எப்போதும் போராட்டம் என்கின்ற பொழுது அரசியல் தலைமைகளை நான் இங்கு கூறவில்லை. அரசியல் தலைமை என்பது அது இப்ப நான் போய் வேலை செய்கிற மாதிரி அப்படித்தான். அதிலும் எங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லோருமே ஒரு 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 என்னன்னு சொல்றது, ஒரு பார்ட் டைமா தான் அரசியல் செய்தவன். அதுவும் ஒரு காரணம் எங்களுக்கு இது இப்படி வந்ததுக்கு. யாருமே தமிழரசு கட்சி சரி காங்கிரஸ் சரி என்று அந்த காலத்தில இருந்து பார்த்தந்தால் எல்லாரும் பார்ட் டைம் அரசியல் தானே. இல்லை, அப்போ காத்தா வேலை செய்வினோம், ஆனால் பின்னேரத்தில் கொஞ்ச நேரம் இதை பார்க்குற மாதிரி அது வேற. அப்போ அதனுடைய அவையை நான் சொல்ல இல்லை. நான் கூறுவது அந்த மக்களுக்குள் இருந்து அது உருவாகும். இப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரனை கொண்டு ஆரோ கொண்டு இங்க வாப்பா நீதான் தலைவன், நீதான் இதை கொண்டு நடந்து என்று சொல்லி ஒரு தடவை முகத்துல பூட்டை இல்லை, அது தானாக உருவாகினது. ஆகவே அங்கு அந்த நிலைமைகள் உருவாகும். அப்பொழுது அதாவது நாங்கள் அவர்களோடு பக்கபலமாக அந்த மக்களோடு இன்றைக்கு பார்த்தாலும் அங்கிருக்கின்ற மக்களுடைய அந்த எழுச்சி சில சமயங்களில் எங்களுக்கு இங்கிருந்து பார்க்க பயமாக இருக்கும். கிளிநொச்சியில இப்படிப்பட்ட இதையும் பிடிச்சு கொண்டு நிக்குதுகளே என்று. ஏனென்றால் அவ்வளவு தூரம் அந்த மக்கள் அங்கு அந்த வலியோடு வாழ்பவர்கள் அதற்கு பயப்படாமல் செய்கின்றார்கள். ஆகவே அது உருவாகும். ஆகவே அந்த அவர் கேட்டதற்கான அந்த பதில் என்னவென்றால், நாங்கள் ஒற்றுமையாக அதற்குரிய அத்தனையையும் அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என்பதுதான். இதிலே அவர் யூதர்களை இங்கு கூறினார். உண்மையிலே அது வேண்டுமென்று சொன்னால் இன்னொரு நிகழ்ச்சியை நீங்கள் ஒழுங்கு பண்ணினால் கதைக்கலாம். அன்றைய அவர்களுக்கு இருந்த அந்த பின்னணி என்பது வேறு. குறிப்பாக அமெரிக்காவும் பிரான்சும் பிரித்தானியாவும் அவர்களை கொண்டு சென்று அங்கு இறக்கிவிட்டதில் இருந்து ஆயுதங்கள் கொடுத்ததில் இருந்து எல்லாமே அவர்கள் பின்னணியிலே நின்று எவ்வளவு தூரம் செய்தார்கள் என்பது அதாவது இன்றைக்கு இணையதளங்களிலே போனாலே இருக்கும். அது அது வேறு விட உலக அரசியல் பற்றி. ஆனா இன்றைக்கு எங்களுக்கு அப்படி அல்ல. நாங்கள் 2009 நாங்கள் மௌனித்ததற்கு காரணமும் உலக நாடுகள். இன்று வரையிலே அவர்கள் எங்காவது சின்ன சின்ன இதுகளில் இருக்கின்றார்களே ஒழிய எங்களை ஆதரித்து அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய அரசியல் சூழ்நிலைகள், பிராந்திய நலன்களை பொறுத்து தான் அவர்கள் செய்வார்கள். அடுத்ததாக அவர் கேட்டுக்கொண்டது என்ன கேட்டார்? தமிழீழத்தை அடைவதற்கான இந்த இது ஐநா அறிக்கை, அந்த ஐநா அறிக்கையை பற்றி நாங்கள் என்ன செய்ய இருக்கின்றோம் என்று. நிச்சயமாக நாங்கள் என்கின்ற பொழுது இங்கு நான் கூறவில்லை, அதாவது நான் சார்ந்த ஏதோ ஒரு குழு என்று. இங்கு பல அமைப்புகள் நிச்சயமாக அதில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதை வைத்து, அதாவது அதை ஒரு வெறும் ஒரு அறிக்கை என்று விட்டு விடாமல் அதிலே நின்று கொண்டு அவர்கள் என்னென்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை நிச்சயமாக அவர்கள் அதிலே ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே அது அது இப்பொழுதுதான் அது வெளியாகினது. அதிலும் அந்த கருப்புமை பூசப்பட்டது இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னந்தான் அது கைக்கு கிடைத்தது. ஆகவே அதிலே அவர்கள் நிச்சயமாக அதற்குரியவற்றை செய்வார்கள். இப்போ உங்களுடைய அமைப்பு வருடம் இத்தினத்தை நீண்ட காலமாக செய்து கொண்டு அனுஷ்டிச்சு கொண்டு வர்றீங்க. இப்போ இந்த அமைப்பு இந்த தேசிய நினைவெழுச்சி நாளை அனுஷ்டிப்பதற்காக மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பு அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வேறு என்னென்ன திட்டங்கள் நீங்கள் ஒரு வருடத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இவையெல்லாம் நிச்சயமாக எந்த ஒரு அமைப்புக்கும் இது சடங்குகள் போல தான் சாதாரணமாக அது வந்துவிடும் பின்னர். ஆனால் அப்படி அல்ல. இது ஒரு மக்களை ஒன்றாக்குவதற்கும் மக்களோடு எங்களை எல்லோரும் எல்லா மக்களும் ஒருவரோடு இணைந்து கொள்வதற்குமான தான் இது ஒரு சந்தர்ப்பம்.
அதே நேரத்திலே நாங்கள் ஒன்றை, ஏனென்றால் இதை இன்று ஒருவரும் வந்து கேட்கவில்லை, ஆனால் சில சமயங்களிலே அவர்கள் தனிப்பட்ட முறையிலே கேட்பது வழக்கம் அல்லது சில நிகழ்ச்சிகளிலே கேட்டிருக்கின்றார்கள். அங்கிருப்பவர்களுக்கு உதவுவது என்பது ஒன்று இருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே. ஆனால் நிச்சயமாக உதாரணமாக என்னை போன்றவர்கள் இப்பொழுது அங்கு சென்று அல்லது வெளியிலே இருந்து கூட நான் என்று சொல்லி அதை செய்ய முடியாது. அப்படித்தான் இங்கு சிலர் இல்லை பலர் இருக்கின்றார்கள். ஆனாலும் அதனுடைய கருத்து இவ்வாறானவர்கள் எல்லோரும் ஏதோ சும்மா இருக்கின்றார்கள் என்பது அல்ல. அவர்கள் அங்கு ஏதோ ஒரு வகையிலே தங்களுக்கான அந்த அந்த செயற்திட்டங்களை உருவாக்கி அவர்கள் செயற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே பலர் இயங்கியவர்கள் எப்போதும் இயங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். அதிலே நாங்கள் பிழையாக இயங்குபவர்களும் அப்படித்தான். பிழையாக இயங்குபவர்களும் இயங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள், சரியாக இயங்குபவர்களும் இயங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். அது ஒரு மனித அந்த 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 முறை அப்படித்தான். அவர்கள் பேசாமல் இருக்க மாட்டார்கள். ஆகவே அங்கு இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் பலவற்றை இங்கு எடுத்து கூற முடியாது. ஏனென்று சொன்னால் இவை மட்டும்தான், அதாவது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லி நாங்கள் ஒரு 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 பேரை வைத்துக்கொண்டு அங்கு போய் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அதுதான் அங்கு இருக்கின்ற அந்த நிலைமை. இல்லை சரி, இறுதியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்பதாக இது உலகத்தை பற்றி பார்த்தோம், இலங்கை அரசாங்கத்தினுடைய அச்சத்தை பற்றி பார்த்தோம், எங்களுடைய மக்களுக்குள்ள இருக்கிற பிளவுகள் சந்தேகங்களை பற்றி பார்த்தோம். தமிழகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? தமிழக மக்கள், தமிழக அரசியலை நான் கேட்கவில்லை, தமிழக மக்களினுடைய பங்களிப்பு அல்லது அவர்களினுடைய கருதுகோள் இந்த தேசிய நினைவெழுச்சி நாள் தொடர்பாக, குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே அனுஷ்டிக்கின்ற இந்த விடயம் தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? தமிழகத்திலே அதாவது அந்த கால ஓட்டத்திலே பார்த்தோமாக இருந்தால் நிச்சயமாக அரசியல்வாதிகளிடையே கூட இப்பொழுது மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. தமிழ் அரசியல்வாதிகளிடம் ஏனென்று சொன்னால் வெளிப்படையாகவே சில உதாரணமாக இந்த ஐநாவினுடைய அறிக்கை இவ்வாறானவையெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையிலே இருந்தே அந்த அறிக்கைகள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் அதையும் மீறி அவர்கள் கருத்து தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை இல்லையா? ஆகவே அவர்கள் கூட இப்பொழுது மாறிக்கொண்டு வரலாம். ஆனால் மக்கள் என்கின்ற பொழுது மக்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படாமல் இருந்த காரணத்தினாலே அவர்கள் சிலர் அதை பற்றி எந்தவித கரிசனையும் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஊடகம், இணையதளங்கள், தொலைக்காட்சிகள், இப்பொழுது அங்கு சில அரசியல் மாற்றங்களால் உதாரணமாக அது சினிமா மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம் உச்சிதனை முகர்ந்தால் இப்பொழுது இது சன் டிவியில் போயிருக்கின்றது. ஆகவே பாருங்கள், இப்போ நிலைமை கொஞ்சம் மற்ற பக்கத்துக்கு மாறுது என்ன. அப்போ அந்த மக்களுக்கு பல செய்திகள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்கள் நிச்சயமாக இவற்றோடு கரிசனை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். உதாரணமாக இதற்கு ஒரு நல்ல உதாரணம், நான் வேலை செய்கிற அந்த நிறுவனம் சென்னையில் அதுக்கு ஒரு ஒரு கிளை ஒன்று இருக்குது. அந்த கிளையில இருந்து இங்கு இப்பொழுது அடிக்கடி வந்து போவார்கள் என்றால் அதை இப்பொழுதுதான் அங்கு விருத்தி செய்கின்றார்கள். அவர்களை நான் கதைத்து பார்த்த பொழுது அவர்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, ஆனால் அவர்களுக்கு ஈழத்திலே நடப்பது நன்றாக தெரிகின்றது. ஆகவே அங்கிருக்கின்ற மக்களுக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கீழே இருப்பவர்களுக்கு கூடுதலாக தெரிகின்றது. இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் அங்கு பார்த்தது. ஆகவே நிச்சயமாக தமிழக மக்களுக்கும் நன்கு தெரியும். அரசியல்வாதிகளிலும் இப்பொழுது மாற்றங்கள் ஏற்படுவதை நான் அவதானிக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆனால் அடிப்படையிலே இவை எங்களிலே தான் தங்கி இருக்கின்றது. ஏனென்றால் அழுதும் பிள்ளை அவளே பெற வேண்டும் என்று இது எங்களுடைய பிரச்சனை. நாங்கள் தான் இதிலே ஒன்றாக நின்று இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும். இதிலே வந்தவர்கள் கூறியது போல, இந்த எங்களோடு தொடர்புபட்டவர்கள் கூறியது போல, தமிழீழம் என்கின்ற அந்த உன்னதமான அந்த லட்சியத்தை நாங்கள் நிறைவு செய்கின்ற பொழுதுதான் அது மாவீரருக்கான உண்மையான அகவணக்கமாக, வீரவணக்கமாக இருக்கும். நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். நன்றி. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக, தமிழ் தேசிய நினைவேந்தல் அகவம் சார்பாக இங்கே வந்து கவிஞர் கந்தையா ராஜமனோகரன் அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த முதல் நாளிலே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். நேயர்களே, வருடம் முழுவதும் இந்த மாவீரர்களுடைய தேசிய நினைவெழுச்சி மனங்களிலே ஒட்டியிருந்தாலும் கூட விசேடமாக இந்த வாரத்திலே விசேடமாக அவர்கள் நினையப்பட வேண்டியவர்கள் காற்று
எப்பொழுதும் எங்கும் வீசியாலும் காற்று வாங்க கடற்கரைக்கு செல்வதைப் போல மாவீரர்களை நினைப்பதற்கான விசேடமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பங்கெடுப்பது மாவீரர்களுக்கு மட்டுமல்ல எங்களையும் ஆத்மார்த்தமாக உறுதி செய்து கொள்வதற்கு மிக முக்கியமானது என்று இந்த கருத்து இங்கே தெரிவிக்கப்பட்டது. நன்றி. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு. மீண்டும் புதிய ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி நேயர்களே.